ஹலோ மக்களே, இன்னைக்கு லீவுங்க. ரோவரை கூப்பிட்டு எங்கேயாவது வெளியே போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு வீட்லேயே சமைச்சிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அங்கே போனால் ரோவர் எப்படி என்ஜாய் பண்ணா, என்னென்னலாம் பார்த்தோம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு சொல்லி இன்ஸ்டா பாட்டில் வெஜிடபிள் பிரியாணியும் செஞ்சாச்சுங்க. அதை கார்லேயே உட்காந்து சாப்பிட ஈஸியாக இருக்கும்னு சொல்லி 3 பேத்துக்கு 3 டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்தாச்சுங்க. நம்ம ரோவருக்கு அவரோட ட்ரீட்ஸ் எல்லாம் கூட பேக் பண்ணியாச்சு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், போகிற வழியில் டீ வேணும்ல, அதையும் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ளாஸ்கில் எடுத்தாச்சு. ஆஸ் யூஷுவலுங்க, ஃபர்ஸ்ட் வேலையாக ரோவரை தூக்கி காரில் ஏற்றிட்டு கார் பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியெல்லாம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோங்க. ஃபஸ்ட்டு போன இடத்துக்கு பேர் ராக் லெட்ஜ் ரான்ச்சுங்க. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மியூசியமுங்க. அதாவது 1775லேருந்து 1910 வரைக்கும் அங்கே வாழ்ந்த மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, எந்த மாதிரி கலாச்சாரம் இருந்துச்சு, எந்த மாதிரி வீடுகள்லாம் இருந்துச்சு, அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணியும் எங்களுக்கு காட்டுவாங்க. ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கலை. ஆனால் இருந்த வீடுகள் அங்கே உள்ள எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம். அதுக்குள்ளே நல்லா வாக் போயிட்டு இருந்தோங்க. அங்கே ஃபார்ம்ஸும் வச்சுருந்தாங்க. கோழி, ஆடு, குதிரை, மாடு, கழுதை எல்லாமே வச்சுருந்தாங்க. ரோவர் தாங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. வெளியே இருந்த கோழியெல்லாம் துரத்திட்டு ஓடிட்டு இருந்தாருங்க. அந்த வாக் எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் போன இடம் தாங்க கார்டன் ஆஃப் காட்ஸ். அதோட விசிட்டர் சென்டருக்கு தாங்க ஃபர்ஸ்ட் போனோம். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அதுவா ஃபார்ம் ஆனதுங்க. இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, நில அரிப்பு, அதுக்கப்புறம் பனிப்பாறை, காற்று, வெதர் சேஞ்சஸ், இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குங்க. இந்த விசிட்டர் சென்டர்ல ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. இந்தியன்ஸ்க்கு வந்து எல்லாம் புரியணும் அப்படிங்கிறதுனால ஹிந்தியில எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல பாவம், எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு. இந்த விசிட்டர் சென்டருக்குள்ள ஒரு செக்ஷன்ல இந்த ஏரியாவை சுற்றி, அதாவது கார்டன் ஆஃப் த காட்ஸ் ஏரியாவை சுற்றி என்னென்ன விலங்குகள் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விலங்குகளோட கால் தடங்கள் எப்படி இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இன்னொன்னும் வச்சிருந்தாங்க. அது நீங்களே என்னன்னு பார்த்துட்டு சிரிச்சுக்கோங்க. அப்படியே உள்ள வந்தா இந்த ஏரியா எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு குறும்படமும் போட்டு காட்டினாங்க. இந்த ஏரியாவை சுற்றி பார்க்குறதுக்கு ஷட்டில் வசதியும் வச்சுருந்தாங்க. நம்ம வேணும்னா புக் பண்ணிட்டு குரூப்பாக போய் ஒரு இடத்தையும் நிறுத்தி நிதானமாக பார்த்துட்டு வரலாம். போதுண்டா சாமி, இந்த இன்ஃபர்மேஷன் கீழே வந்தால் எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, டீயாவது குடிச்சிட்டு போகலாம்ப்பா அப்படின்னு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தாங்க ஆக்சுவல் கார்டன் ஆஃப் த காட்ஸ்குள்ளே போகிறோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி பாருங்கள். இதில் கடைசி ஸ்பாட் என்ன அப்படின்னா, நம்ம மகாபலிபுரத்தில் ஒரு பாறை தனியாக நின்றுட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கே ஹேங்கிங் ராக்குன்னு சொல்லிட்டு தனியாக நின்றுட்டு இருந்ததுங்க. பாருங்கள், எவ்வளோ மக்கள் போய் விதவிதமாக போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க.
நாங்களும் போய் அதே மாதிரி காப்பி அடிச்சு போசஸ்லாம் கொடுத்து போட்டோ எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. கீழே வந்து சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பயணம் இனிதே முடிந்தது. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.